What is Metapixel in Meta Ads? Ever wanted to know how ads follow you around online? That is called Metapixel. Metapixel is like a tiny invisible tracker that you put on your website. When someone visits your website, Pixel helps Meta remember them. So if they leave without buying, Meta can show them your ad again. Example, you check out shoes on a website and leave without buying it. Then shoes starts following you on Instagram or Facebook. Pixel helps you track who visits you, know what they do, show ads again to the right people. It's like having smart assistant who reminds your audience to come back. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மெட்டா பிக்சலின் மெட்டா ஆட்ஸ். அது வந்து உங்கள் வெப்சைட்டில் ஒரு இன்விசிபிள் ட்ராக்கர் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு யாரெல்லாம் வரா, யார் கார்ட் வரைக்கும் வந்துட்டு ஷாப் பண்ணாமல் போகிறாங்க, யார் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்காமல் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் உங்கள் ஆடியன்ஸில் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு காட்டுறாங்கிறத ட்ராக் பண்ணுறது தான் மெட்டாபிக்சலோட வேல்யூ. ட்ராக் பண்ணி அது உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு திரும்ப ரீடார்கெட் பண்ணிக்கலாம் உங்கள் ஆடியன்ஸில். ஸோ ஜஸ்ட்டு வெப்சைட் மட்டும் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு அது வந்து ரொம்ப தேவைப்படாது அந்த ஆடியன்ஸ் செட்டு. அதுவே சில ஆடியன்ஸ் வந்து வெப்சைட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் உள்ளே போய் கொஞ்ச நேரம் அந்த பேஜில் இருந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா அது ஓரளவுக்கு நமக்கு ரிலேட்டபிள் ஆடியன்ஸு. அதுவும் மீறி கார்ட்டு போட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னும் ரொம்ப முக்கியமான ஆடியன்ஸு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸை வந்து எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி ரீடார்கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மெட்டாபிக்சல் இருந்துச்சுன்னா. நம்ம டே டு டே லைஃப்பில் இதை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் எதுவும் வாங்காமல் வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்களோ அது வந்து உங்களுக்கு ஆட் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃபேஸ்புக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் பார்க்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் அதோட ப்ராடக்டோட ஆட் வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கலாம். ஃபைனலாக இது எப்படி சொல்லலாம்னா ஒரு மெட்டாபிக்ஸுங்கிறது ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி நமக்கு. ஸோ நம்மளோட ஆடியன்ஸை ரீடார்கெட் பண்ணுறதுக்கு நமக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் வந்து மெட்டாபிக்சல் மூலிமா நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி டாபிக் நம்ம மெட்டாபிக்சல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு டாபிக் பார்க்கலாம். பாய்.